மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் 2 நாட்களாக இந்த வீடியோ ஒன்று வைரல் ஆகுது. அதை பார்க்கும்போது நமக்கே பதட்டமா இருக்கு. ஒரு 4 சின்ன பசங்க, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், அந்த 4 பசங்களுக்குள்ள தகராறு. அதில் ஒரு பையனை இழுத்து போட்டு மயங்கி விழுந்துடும். அதுக்கு மேலே அது கள்ள தூக்கி போடுறானுங்க. இந்த நிகழ்வு நடந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், விஷயங்களை விசாரிச்சா கிடைக்கூடிய தகவல்கள் எல்லாரும் கஞ்சா போத தான் என்ன பண்றோம்னு தெரியாம தான் அவங்க பண்றாங்க. இந்த நிலைமையில திமுக காரர்கள் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு விஜய் ரசிகர்கள்லாம் விசில் அடிக்கிறதுனால தமிழகத்துடைய அமைதியே போச்சு, எல்லா அமைதியும் கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பதிவு போட்டுருக்காங்க. என்னடே, தமிழகம் முழுவதும் கடந்த 4 வருடங்களாக அதிகரித்து வரக்கூடிய இந்த மாதிரி சம்பவங்களால் உனக்கு தெரியல, உன் கண்ணிலே படவே இல்லை. கடந்த 4 வருஷமான இது அதிகரிச்சிருக்கு. கொடூரமாக எல்லா மூளை முடுக்கக்கூடிய மாணவர்களை கெடுத்து குட்டிச்சோராக்கி இதற்கு நேரடி காரணமே ஆளும் திமுக அரசு தான். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம பேசுகிறோம். ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன் உள்ள போகிறதுக்கு முன்னாடி. அது என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டில் எரியுது தீ, இந்த அங்கேயா தீ எரியுது அப்படின்னு நினச்சின்னா அது பரவி நாளைக்கு நம்ம வீட்டில் எரியும் போது தான் நமக்கு அதோட கஷ்டம்னா என்னன்னு தெரியும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, எங்கே ஒரு மாணவர் நடக்குன்னு நினச்சிடாதீங்க. அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் இல்லையா, உங்களுடைய பிள்ளைகள் படிக்க போகிற இடத்துல இல்லை வேலை பார்க்க போகிற இடத்துல இப்படின்னு இந்த தீ உங்களை நோக்கி வர்றதுக்கு ரொம்ப காலம் கிடையாது, ஆல்ரெடி வந்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த விவகாரத்தில் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஆழம் என்ன, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான சில தகவல் இருக்குது. அது என்ன, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவது ஒரு விஷயத்தை பாராட்டி ஆகணும். இவங்க எல்லா பேரையும் பாராட்டி ஆகணும். ஏன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கஞ்சா விவகாரம் சார்ந்து எடுத்து கண்டனம் தெரிவிச்சிருக்கார் நேற்று. சீமான் அவர்கள் அதற்கு முந்தின நாள் ரொம்ப தீவிரமான கண்டனம், இதனை ஆட்சியாக நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி இந்த கஞ்சா விவகாரம் சார்ந்து திமுக அரசை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவங்க கூட்டணியில் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், அவர் ஜனவரியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகத்தில் கஞ்சாவே இல்லாத மாநிலம் ஆக்கிட்டோம் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லும்போது இவர் என்ன சொல்றாரு, அப்பெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா உண்மையான நிலவரம் அப்படி கிடையாது, உண்மையான நிலவரம் நல்லாவே புழங்குது, மாணவர்கள் மத்தியில் ரொம்ப தீவிரமாக போய் சேருது, இதை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்னு சிதம்பரம் அவர்கள், எது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் வெளிப்படையாக சொல்றாரு. இன்னொரு பகுதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்றாரு. இன்னைக்கு பாஜக தலைவர் நயனார் அவர்களும் இதே தான் வலியுறுத்துறாரு. அதாவது கஞ்சா விவகாரம் எந்த அளவுக்கு மோசமாக சமூகத்தை கெடுக்குது. எனவே கட்சி பாராம கூட்டணி பாராம எல்லா பேருமே இந்த விவகாரத்தில் கவலை தெரிவிக்கிறாங்க. இதில் திமுக அரசுடைய செயல்பாடு இல்லையா, அவருடைய கையாளத்தனத்தை எல்லா பேருமே கண்டிச்சிருக்காங்க. எனவே இதற்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இவங்க எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் வாய் திறக்கவே இல்லை. அது வேற யாரும் கிடையாது, விஜய் தான். அவர் விஷயத்துக்கே வாய் திறக்கிறதுல அதனால விட்டுறலாம். இப்போ இந்த விவகாரத்தில் முதல் இடத்துல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை சொல்லிட்டு இதோட ஆழத்துக்குள்ள போறேன். அது என்ன அப்படின்னா, இவன் சமீபத்தில் பேட்டி கொடுத்த மாசு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கஞ்சா பயிரிடுவது 0, அதை பயிரிடுவதில் 0, அது மறைமுகமாக சொல்றாரு. ட்ரேடிங் இருக்குல்ல, அதாவது நல்லா கடத்திட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்றதுல அது என்ன நம்பர் 1 வந்துட்டீங்களா? இதெல்லாம் ஒரு பதிலாக நான் கேட்குறேன். நான் உதயநிதி அவர்களை சேலஞ்சே பண்றேன் இந்த வீடியோவில். உதயநிதி அவர்கள் அவர் நண்பர்கள் வட்டத்தில், அவருக்கு தெரிஞ்ச நடிகைகள் வட்டத்தில், நடிகர்கள் வட்டத்தில் இதை இழுத்துக்கிட்டு பெரிய பெரிய பார்ட்டியை 4 வருஷம் நடத்தவே இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். நான் ஆதாரத்தோட வரேன். உதயநிதி அவர்களுக்கு தெரியவே தெரியாது. நான் இன்னொன்று சொல்லவா, இந்த பார்ட்டி கலாச்சாரம் இருக்குல்ல, நல்ல கஞ்சாவை போட்டு எல்லா பக்கட்டும் குத்தாட்டம் போடுறது இல்லையா, இது கடந்த 4 வருஷமாக தீவிரமாக அதிகரிச்சிருக்கு திரைத்துறையில். அதுக்கு மிகப்பெரிய ஆட்சி வேற எங்கேயும் கிடையாது, இந்த ஆட்சி தான். அதில் மிக முக்கியமாக உதயநிதி அவர்களுடைய நண்பர்கள் தான் இது ஒட்டு மொத்தத்துக்கும் நல்லாசி கொடுக்கிறது. எனவே மா சுப்பிரமணியன் அவர்கள் வேற எங்கே அந்த கதையெல்லாம் போய் சொல்லுங்க. அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வி, மக்களுக்கும் கேள்வி, இந்த அரசுக்கும் கேள்வி. அது என்ன அப்படின்னா, இது பெங்களூரில் ஒரு நடிகை ஒரு 82 பேர் இதை இழுத்துருக்கானுங்க. அந்த இழுத்த பார்ட்டியில் அதுதான் முக்கியமாக சப்ளையர், அதை கைது பண்ணுறானுங்க. அது பர்தால வந்து உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, அதோட முகத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரி உட்காந்துருக்கு. அந்த லேடியை கைது பண்ணது அந்த கர்நாடகாவுடைய போலீஸ். கைது பண்ணி இது மாதிரி நடிகர்களால அடுத்தடுத்து கைது ஆகிறாங்க. இதையெல்லாம் செய்கிறது கர்நாடகாவுடைய அரசின் கீழ் வரக்கூடிய காவல்துறை. இது ரொம்ப முக்கியம். இரண்டாவது என்னன்னா, இது ஆந்திர பிரதேஷ். அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகையுடைய தம்பி, அவனை தூக்குறாங்க. இங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து வந்தவனை ஆந்திர பிரதேசில் வச்சு தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் ரெண்டுலையுமே இதில் கைது பண்ணுறாங்க. இதே மாதிரி அடுத்து நடிகர்கள் கைது ஆகுறாங்க. பார்ட்டி ஈட்டின்னு வச்சால இவங்க எல்லாத்தையும் கைது பண்றாங்க. இதை கைது பண்றது யாரு? ஆந்திராவுடைய காவல்துறையினர். அந்த காவல்துறை வேற யாரும் கிடையாது, அந்த காவல்துறையினர். இதே மாதிரி கேரளால சமீபத்தில் ஒரு நடிகை, அதுக்கப்புறம் அங்கே பார்ட்டி வச்ச நபர்கள், நடிகர்கள் வளைச்சு கைது பண்றாங்க. இது எல்லாம் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்.
கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ரைட்டா? ஆனால் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரே ஒரு நடிகையை தமிழக காவல்துறை கைது பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? எப்படி கைதே ஆகவே இல்லை? எங்களுக்கு எல்லாம் யோக்கியன்றீங்க, யோக்கியன்னு நினைக்கிறீங்க. ஒருத்தன் கூட யோக்கியம் கிடையாது, எல்லாம் அயோக்கிய ராஸ்கல். ஆனால் இந்த எல்லா பேருக்கும் எங்கே இந்த ஆசி கிடைக்குன்னு நினைக்கிறேன்? எல்லா பேருக்கும் ஆசீர்வாதம், கவலையே படாது, நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாராக பண்ணிக்கிறீங்க? இதே திமுக அரசு தான். உதயநிதி அவர்களுடைய தயவோட இங்கே நடிகைகள் கிடைக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கு பாருங்க, அந்த சுதந்திரம் மாதிரி உலகத்தில் எவனுக்குமே கிடைக்காது. அந்த அளவுக்கு சுதந்திரத்தோட இவங்க வாழ்ந்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, யார் திமுக கேட்பேன், என்னன்னா ஸ்ரீகாந்த் ஒருத்தர் கைது பண்ணோம்ல, கிருஷ்ணான்னு ஒருத்தர் கைது, ரெண்டு வேற கதை, திரும்ப புரிஞ்சுங்க, ரெண்டுமே வேற கதை. இந்த ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டது முழுக்க இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு கொக்கைன் நெட்வொர்க் ஓடிச்சு. அதை கண்டுபிடிக்கும் போது சென்னையில் இந்த மாதிரி கேசஸ் இருக்குன்னு கைது செய்யப்பட்ட நபர்களும் இதுக்கான ஃபண்டு நகர்ந்துச்சுல, இந்த ரெண்டு இடங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதை வச்சு தான் இந்த ரெண்டு நடிகர்களை அந்த விசாரணை மட்டத்துக்குள்ள கொண்டு வருது. எதுனா தேசிய போதை ஒழிப்பு மையம், அதுவும் டைரக்டர் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் டிஆர்ஐயும் என்சிபியும் கொண்டு வந்து இங்கே நடிகர்களை புலங்களுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் காவல்துறை வேற வழி கிடையாது அதை எடுக்கிறாங்க. எனவே இவங்களா தேடி போய் கண்டுபிடிச்சி எந்த நடிகரையும் நடிகையும் இந்த 4-5 வருஷத்துல கைது பண்ணதே கிடையாது திமுக. ஒரே காரணம் நான் சொல்றேன், அப்பட்டமா சொல்றேன், உதயநிதி அவர்களுடைய நண்பர்கள் தான். உதயநிதி அவர்களுடைய நண்பர்களுடைய ஆசீர்வாதத்தோட இங்க நடிகர்கள் என்ன அட்டூழியம் வேணா பண்ணி, எதை வேணா இழு, எதை வேணா உறிஞ்சு, நல்லா இங்க ஆட்டம் போடலாம். பக்கத்தில் இருக்க மாநிலங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அங்கெல்லாம் போகாது, இங்க வாங்க நாங்கள் சொர்க்கத்தையே காட்டுறோம், அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த கேள்விக்கு மாசு பதில் சொல்லுங்களேன். ஏன் இங்க மட்டும் ஒரு நடிகர்களும் நீங்க கைது பண்ணதே கிடையாது? அது எப்படி நான் கேட்கிறேன். எனவே இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நடிகைகள் சின்னத்திரை வட்டங்கள் எல்லா பக்கத்தும் புழங்குது. நாங்கள் எடுத்த சர்வேல சுமார் 95% நடிகைகள் இதை இழுக்கிறாங்க, வச்சு இழுன்னு. அது வெவ்வேறு வகையாக இருக்கு, அவ்வளோதான் தவிர்த்து நல்லா இழுக்கிறானுங்க. அந்த நிலுக்கிற எல்லா பேருக்குமே நல்ல விதமான பாதுகாப்பு கொடுக்கறது திமுக அரசு. எனவே திமுக அரசு சொல்றதை விட இது திராவிட மாடல் சொல்லுவாங்க, இது ஒரு கஞ்சா மாடல். இப்போ இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்றோம். அதாவது கீழ் மட்டத்தில் ஓகே, இவங்களை போய் கைது பண்றானுங்க, கடைசி அதை சப்ளை பண்ணிருப்பால அவனை பிடிச்சிட்டு போறது. இது சப்ளைக்கு மிக முக்கியமான நெட்வொர்க்கோட தலைமையோட எவனும் கைது பண்றது இல்லை. அதுக்கு பக்கத்தில் யார் உதவியா இருக்கா அவன் எவனும் கைதாகிற மாதிரி தெரியல. இந்த ஜாஃபர் சாதிக்கும் கைது பண்ணாங்க பாருங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே அலர்ட், அதை கைது பண்ணது இவங்க கிடையாது. சரியா? அந்த ஜாஃபர் சாதிக்கும் திமுக காரன். இப்ப நடிகைகள், சின்னத்திரை நடிகைகள், இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த கலாச்சாரத்தை பெரிய அளவு ஊக்குவிச்சவங்க. அதை பார்த்து அதுக்கு கீழே இருக்கிறவங்களை அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க, அது அடுத்த கட்டமான விஷயங்கள், அதுக்கு அடுத்த கட்டமான விஷயங்கள் நிறைய ப்ராடக்ட் தமிழ்நாட்டுக்குள்ள போதுமான அளவு கிடைக்குது. சென்னையில் நீங்க இன்டர்நேஷனல் கிடைக்காத போதையே கிடையாதுங்க, எல்லா பக்கம் எல்லா விதமான சரக்கு கிடைக்கும், அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க. சரி, என்னதான் மார்க்கெட்ல கிடைக்குது? இதை நாங்கள் ஆய்வு பண்ணும்போது இதுதான் கிடைச்சது. அதாவது இதுதான் அதிகமாக கீழ்மட்டத்தில் புழங்கக்கூடிய கஞ்சா, இது மெத்தாஃபெட்டமைன், அதுக்கு அடுத்து மிடில் லேயர்ல, அதுக்கு அடுத்து ரொம்ப கீழே ஸ்கூல் பசங்க இருக்காங்களே அவங்களாம் கூலி. ஆனால் மேல் மட்டத்தில் நடிகைகள் இருக்காங்களே ரொம்ப உயரமா, அந்த நபர்கள் எல்லாம் பயன்படுத்துறது சும்மா 7 கோடி மதிப்பிலான கொக்கை. இந்த 4 கேட்டகரியாக கிடைக்குது. அந்த 4மே வெவ்வேறு வகையாகவும் கிடைக்குது. இது 4 தான் நம்ம பிரிக்கணும். அந்த 4 வெவ்வேறு வகையாக இருக்குது. நம்ம இந்த 10 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி விரிவாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இந்த 4க்கு இடையில ஒவ்வொன்றா இழுத்துன்னு வச்சுக்கோங்க, நிறையா கேட்டகரி இருக்குது. எடுத்துக்காட்டு இந்த கஞ்சா இருக்கு இல்லையா, அது காஞ்ச அளவில் மட்டும் கிடைக்கிறது கிடையாது, இந்த மாதிரி உருட்டுன மாவு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரியும் கிடைக்குது மார்க்கெட்டில். அதை தாண்டி எண்ணெயாகவும் கிடைக்குது. இந்த 3 வகையில் இருக்கக்கூடிய இந்த கஞ்சா தான் பெரிய லெவலில் ஆட்டு விற்குது இந்த கல்லூரி மட்டம் இருக்கு இல்லையா அந்த பசங்களுக்கு. இது எளிமையாக கிடைக்கவும் செய்யுதே, கிடைக்கிற கஷ்டம்னா பரவாயில்ல, நீங்கள் போய் தேடி பிடிச்சி ஒரு டாஸ்மாக் கண்டுபிடிச்சி வாங்கி அந்த கூட்டத்தில் வாங்குறதுக்கு இது தட்டுனா வீட்டுக்கே வருதே. ஆனால் நமக்கு வீட்டுக்கே வந்து சப்ளை கொடுக்குறது சப்ளை இருக்காம்பா, அந்த அளவுக்கு நெட்வொர்க்கை வளர்த்து வச்சிருக்கானுங்க. இந்த நெட்வொர்க்கின் மூலமாக இங்கே நடக்கக்கூடிய மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய வியாபாரம் இருக்குல்ல, இந்த பிளாக் மார்க்கெட்டில் நகரக்கூடிய காசோட மதிப்பு சுமார் 24,800 கோடி. நீங்கள் நம்புறீங்களா? 24,800 கோடி ஏறக்குறைய டாஸ்மாக் கடை இருக்குல்ல, அவரோட கால்வாசிக்கு ஏறக்குறைய இதோட வருமானம் இருக்குது. அப்போ இதோட பெரிய லாபம்ன்றது இதில் 24,000 கோடி புழங்குதுன்னா அதில் 20,000 கோடி லாபம் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா 2,000 ரூபாய்க்கு பார்டரை தாண்டி உள்ளே கொண்டு வர சரக்கு, இந்த சரக்கு தான் சும்மா 40,000 ரூபாய்க்கு உள்ளே விற்க முடியுது. எனவே இங்கே 24,000 கோடிக்கு புழங்குதுன்னா எவனோ ஒருத்தர் 20,000 கோடி சம்பாதிக்கிறான். அவனை கண்டுபிடிக்க வக்கு இல்லாமல் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா, இது ஏற்றுறவன் கடைசியாக மாற்றான் அவனை மட்டுமே பேசிடுவோம். அவனை காப்பாற்றுறது யாரு? இதுக்கு அடுத்து இந்த சின்னத்திரை வட்டம் இல்லையா, இந்த சின்னத்திரை வட்டம் தான் இந்த மெத்தாஃபெட்டமைன், இது பெரிய அளவில் புழங்குது. இதில் தான்
திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக் இருக்கால, அவன் கைதான. சரியா? எல்லா இடங்களும் குடோன் வச்சு மாவு தயாரிக்கணும். இது எப்படி கிடைக்குது அப்படின்னா, இது எப்படி நீங்க உலர்ந்தது பேஸ்ட் அதுக்கப்புறம் ஆயில் இந்த மாதிரி கிடைக்குதோ அதே மாதிரி இது நல்லா கல்கண்டு மாதிரி அந்த சைஸ்ல ஒரு கிறிஸ்டல் கிடைக்குது, வச்சு மூக்கில் வச்சு இழுக்கிறதுக்கு பவுடர் கிடைக்குது, மாத்திரையும் கிடைக்குது. அது தவிர வேற ஏதாவது இன்ஜெக்ஷன் வச்சு ஏற்றணுமா அதுவும் கிடைக்குது. இதுவும் புழங்குது. இதெல்லாம் புழங்கலன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, இது எல்லாமே புழங்குதீங்க. அது எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னா அதுக்கேற்ற விஷயங்கள். அதாவது 100 ரூபா 200 ரூபா புழங்குதா, அதுக்கேற்றாப்புல ஒரு ப்ராடக்ட். இல்லைங்க 500 ரூபா 600 ரூபா புழங்குது, இந்தாங்க அதுக்கேற்றாப்புல ப்ராடக்ட். இல்லைங்க வெறும் 30 ரூபா 40 ரூபா இந்த கூல் டிப் வாங்கி சாப்பிக்கோ. இல்லைங்க 7 கோடி 5 கோடி காசெல்லாம் முக்கியமே கிடையாது, எங்களுக்கு கொண்டாட்டம் தான் முக்கியம். அப்படியா இருக்கு கொக்கைன் அதுவும் கிடைக்கும். இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்க. சென்னை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகமும். நீ ஒட்டுமொத்த தமிழகம் தென்காசியில் ஆரம்பிச்சு மேட்டுப்பாளையத்தை தொட்டு மேலப்பாளையில் ஆரம்பிச்சு ராமநாதபுரம் கடத்தலே நடக்குது. ராமநாதபுரத்தை தொட்டு மதுரையில் ஆரம்பிச்சு எல்லா பக்கமும் ரொம்ப எளிமையாக இந்த சரக்கு கிடைக்குது. சரக்கு கிடைக்குதுன்னா நெட்வொர்க் இருக்கு. இது புரியுதா? இப்போ அதுதான் விஷயம். அது முழுக்க சொல்றேன். இது ஏதாவது ஒன்றை தொட்டு மெல்ல ஆரம்பிச்சா வச்சுங்க, ஆரம்பிச்சு அந்த போதை பத்தல அதுக்கடுத்த போதை, அந்த போதை பத்தல அதுக்கடுத்த போதை, இப்படின்னு வளர்ச்சி வச்சுக்கேன். அப்பதான் உங்க வீட்டில் படக்கூடிய தீனா என்னன்னு தெரியும். எனவே இந்த விவகாரம் மிக முக்கியமானது ஒவ்வொரு வீட்டுக்கும். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, சரி இந்த ப்ராடக்ட் எப்படி உள்ள வருது, இவ்வளோ ப்ராடக்ட் எப்படி இங்கே கிடைக்குது, அதுக்கப்புறம் எப்படி உள்ள வந்துச்சு, பார்டரை தாண்டி மெயினாக வரக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கஞ்சா, அது பார்டரை தாண்டது எல்லாமே ஆந்திரா, அதுக்கப்புறம் கர்நாடகா, ஆந்திரா எல்லைகள் தான் மெயின் வச்சுக்கோங்க. அதுதான் தாண்டுது. இது தாண்டும் போது அந்த எல்லைகளில் இருக்கக்கூடிய காவல் வட்டத்தில் விசாரிச்சா அரசியல்வாதிகள் தலையீட்டோட இந்த காவல் நிலையங்களை யார் தனக்கு ஏத்தாலோ இந்த விஷயத்துக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஆளோ அந்த நபர் தான் இவங்க நியமனமே பண்றாங்க. அப்ப இதுக்கு மிகப்பெரிய முக்கிய புள்ளியா இருக்கிறது அரசியல்வாதி தான். அரசியல்வாதி யாரு? ஆளுங்கட்சி தான், திமுக காரன் தான், அப்படிதான் அர்த்தம். அதுக்கடுத்து பார்டரை தாண்டது ஓகே, அது எல்லாத்துலையும் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவேன். ஒன்று வேர் ஹவுஸ் இருக்கணும், இல்லாட்டி குடவுன் இருக்கணும், எல்லா இடத்துல மொத்தமாக ஒரு இடத்துல நிப்பாட்டணுமே. அது எங்கே நிற்குது? அதுக்கு போதுமான பாதுகாப்பு அந்தந்த பகுதியில் கூடிய காவல்துறை கொடுக்குற மாதிரி தான் இந்த கட்டமைப்பே இருக்குது. இந்த கட்டமைப்பு 2 கட்டமைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதாவது எல்லையை தாண்டதுக்கும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சரக்கு ஒரு இடத்துல பாதுகாப்பா இருக்கிறது, இந்த 2 இடங்கள்ல காவல்துறைக்கு போதுமான அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறது, இது நல்லா நகர்ந்து போறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு காவல்துறை அமர்த்தி போட வேண்டியது அவசியம். அந்த காவல்துறையுடைய செயல்பாடை முழுமையாக தடுத்து நிறுத்துறது யாரால முடியும்? ஆளுங்கட்சியால முடியும். இந்த 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் நெட்வொர்க் வருது. நெட்வொர்க்கு அதான் சொல்லல, நீங்க ஒரு டாஸ்மாக் கடையில் போய் வாங்குறத விட இது வேகமா வந்துடும் வீட்டுக்கு. அந்த அளவுக்கு நெட்வொர்க் உருவாக்கியிருக்காங்க. அப்ப இந்த நெட்வொர்க்கு கடந்த 4 வருஷங்கள் தீவிரமா அதிகரிச்சிருக்கு. இந்த நெட்வொர்க்கை உருவாக்கணும்னா இந்த ஒட்டுமொத்த வலைப்பின்னலுக்கு ஒரு முக்கியமான புள்ளி இருப்பாளே, அந்த புள்ளிகள்லாம் அவன் எவனும் இது வரைக்கும் கைதான கிடையாது. இதுல கொண்டு போனவன் சரக்கு கொண்டு போறேன்னா பாவம், ஏன் கேளுங்க, ஏன்னா சரக்கை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுத்துடுவா 20,000 ரூபாய், இதை கொண்டு போய் அங்கே கொடுத்துடுவா 10,000 ரூபாய், இப்படின்னு இளைஞர்களை பயன்படுத்துற கூட்டம் இங்கே அதிகமாக இருக்கு. அது என்ன ஆகுது அப்படின்னா, ஆரம்பத்தில் பயன்படுத்துறாங்க, காசு இல்லாத நிலைமையில இவங்க பிசினஸ்க்கு அவங்களையே பயன்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க. நீ போயிட்டு அவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டெலிவரி ஏஜென்டாகவே மாறுறாங்க. இவங்க எல்லாத்தையும் பெரும்பாலும் பிடிச்சி வச்சுக்கிட்டு கடைசியில் கைதான யார் கைதாவா? இவங்க நெட்வொர்க்கில் கூடிய முக்கியமான புள்ளி அவனும் கைதாகிறது இல்லை, அவங்களாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. கண் துடைப்புக்கு ஒரு 2 பேரை கைது பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இது நடக்குது. கடைசியாக பயன்படுத்தக்கூடிய நபர்களை நம்ம பார்க்குறோம் வீடியோவை அங்கே தவிர இதில் இவ்வளோ ஆழம் இருக்கு. இந்த ஆழத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவன் ஆளுங்கட்சியோட அமைச்சர், எம்எல்ஏ, பினாமி, அது சம்பந்தப்பட்ட அதிகாரத்தினுடைய வட்டங்கள் தான். இந்த அதிகாரத்தினுடைய வட்டங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இது அவ்வளோ போகுது. அதனால காவல்துறை கண்டுங்காலமாக அமைதியாக இருக்கு. இவ்வளோ தூரம் நெட்வொர்க் உருவாகிறதுக்கு காரணமே திமுக தான். பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம காட்டோம் இல்லையா அந்த லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டை கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களை சுமார் 80% பேர் தொட்டிருக்காங்க, பார்த்துருக்காங்க, பழகிருக்காங்க. அதில் பெரிய அடிக்ட் ஆகிறது இல்லையா, அதுக்கான அந்த எல்லை வரைக்கும் போய் வந்திருக்காங்க. இந்த விஷயத்துக்குள்ள 60% பெண்களும் இருக்காங்க. எனவே இது படிக்கிற குழந்தைகள் ஆரம்பிச்சு சென்னையில் எல்லா ஐடி பார்க்லையுமே பெரிய லெவலில் கஞ்சா எளிமையாக கிடைக்கும். நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி போடுறதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். ஆனால் இது அடுத்த 5 நிமிஷத்தில் கிடைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குன்னா அது வேற எங்கேயும் கிடையாது. நம்ம ஐடி பார்க் இருக்கு இல்லையா, அதாவது சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்கள் தான் இங்கே ஹப்பே. அப்படி பார்க்கும்போது தமிழகம் முழுவதும் இந்த 3 வருஷத்துக்கு இவ்வளோ நெட்வொர்க் உருவாயிருக்குன்னா ஒரு விஷயத்த உறுதியாக சொல்ல முடியும், அந்த மேல் மட்டத்தில் நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பயம் இல்லாமல் சந்தோஷமாக இங்கே குதூகலமாக வாழ்றதுக்கு எப்படி உதயநிதி அவர்களுடைய நண்பர்கள் உதவுறாங்களோ அதே அளவில் ஒவ்வொரு மட்டத்திலையும் திமுக காரன் தான் உதவியாக இருக்கான். இதுக்கு முழு ஆதரவாகவும் இருக்கானுங்க.
எனவே தமிழகத்தில் இந்த கும்பல் சொல்லுது தீ பரவட்டும், தீ பரவல், கஞ்சா பரவட்டும் அப்படின்னு நடத்தி வச்சிருக்கீங்க ஆட்சியை.